ஸோ பிசி கேம்ஸை டவுன்லோட் பண்ணணும், அதுவும் ஃப்ரீ கேம்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரீ கேம்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 3 சைட்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன சைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா எபிக் கேம்ஸு, அப்புறமேட்டு ஸ்டீமு, அதுக்கப்புறமேட்டு அமேசான், லூனா கேம்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக கேம்ஸ் வந்துட்டு விடுவாங்க. ஸோ அதை எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய AAA கேம்ஸ்லாம் விட்டுருக்காங்க. ஆக்வர்ட்ஸ் இதெல்லாம் எப்படி நம்ம கிளைம் பண்ணணும், எப்படி ஃப்ரீயாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா எபிக் கேம்ஸு. ஸோ எபிக் கேம்ஸில் இப்போ 2 கேம்ஸ் அவைலபிளாக ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஸ்டிக்ஸ் மாஸ்டர் ஆஃப் ஷேடோஸ்னு ஒரு கேம்ஸும், அப்புறம் இன்னொரு ஸ்டிக்ஸ்னு ஒரு 2 கேம் இருக்குது. ஸோ இந்த 2 கேமும் கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தமாரி உங்களுக்கு நிறைய கேம் இதில் நான் எடுத்திருக்க எல்லா கேமும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ கேம்ஸ் தான். ஸோ இந்தமாரி நிறைய கேம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே தருவாங்க எபிக் கேம்ஸில். அதேமாதிரி ஸ்டீம்லேயும் தருவாங்க. ஸோ அமேசான் ப்ரைம் கேமும் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்டிக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 2 கேம் ஷேடோ ஆஃப் டார்க்னஸ்னு 2 கேம் இருக்குது. ஸோ இந்த 2 கேமும் கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா AA கேம்ஸ் அந்தமாரி இந்தியா கேம்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கேம்ஸ் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைம் கேம்ஸ். இது எப்படின்னா அமேசான் லூனா நீங்கள் டைப் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கான நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணியிருக்கணும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணியிருந்தீங்கன்னா இதுலேயும் நிறைய கேம்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இப்போ ஓபஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எபிக் GOGன்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் எப்படி கிளைம் பண்ணணும்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள் எபிக் கேம்ஸ்னு அது பக்கத்தில் அந்த இது இருக்கும், சிம்பிள் இருந்துச்சுன்னா அது எபிக் கேம்ஸ் வருது. ஸோ நீங்கள் உங்கள் எபிக் கேமோட ஐடியை வந்துட்டு நீங்கள் கம்பைன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எபிக்கோட ஸ்டோரில் வந்து உங்களுக்கு டேரெக்டாக போய் கேம் வந்துட்டு கிளைம் ஆயிரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா GOG காம்னு இருக்கும். ஸோ GOG காம்ங்கிறது ஒரு ஓல்டர் கேம்ஸ் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்மு. ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட் அந்த GOG கொடுத்தீங்கன்னா, நீங்கள் கிளைமும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்தமாரி கெட் கேம் கேட்கும். ஸோ கெட் கேம் கொடுத்ததுக்கப்புறமேட்டு அந்த வெப்சைட்டுக்கு உங்களுக்கு கிளைம் கோடுன்னு கொடுக்கும். ஸோ அந்த வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் GOGயில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அதை ரெடீம் கேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ரெடீம் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்துட்டு GOGயில் ரெடீம் பண்ணணும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் 2 இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஆன்லைன் கேம் ஒன்று இருக்கும். ஸோ அடுத்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கேம்ஸ். ஸோ அது மைக்ரோசாஃப்ட்னு உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் கேம் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் அந்த கேமை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் கைஸ். இப்படி தான் 3 இந்த இது கிளைம் பண்ணணும். ஸோ ஸ்டீமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கேம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது எப்படி கிளைம் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த கேம்லாம் அவைலபிளாக இருக்குது இந்த அமேசான் லூனால. உங்கள்கிட்ட அமேசான் ப்ரைம் இருந்துச்சுன்னா இப்போ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ பேக் போட்டாலும் ஓகே. ஸோ நீங்கள் $199 $99 அந்த மாதிரி எந்த பேக் போட்டாலும் உங்களுக்கு வந்து கேம் வந்துட்டு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது எத்தனை மாதம் வரைக்கும் நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு போட்டாலும் அது புதுசாக அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு டைம் இருக்கும், ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு டைம் இருக்கும். அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு நியூ கேம்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அமேசான் லூனா கேம்ஸில் நான் என்னென்ன கேம் கிளைம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் சிமுலேட்டர்னு ஒரு கேம் கிளைம் பண்ணியிருக்கேன். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மாஃபியா 2 ரீமாஸ்டர் கிளைம் பண்ணியிருக்கேன். மாஃபியா 3யும் கிளைம் பண்ணியிருக்கேன். மாஃபியா 2 ஒரிஜினல் வெர்ஷனும் ஸ்டாண்டர்ட் எடிஷனும் கிளைம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தமாரி உங்களுக்கு கேம்ஸ் OG கேம்ஸும் இருக்கும். ஸோ AAA கேம்ஸும் கொடுப்பானுங்க, AA கேம்ஸும் கொடுப்பாங்க, இந்தியா கேம்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இதில் இருக்க கேம்ஸ் கிவ்அவே வேணும்னாலும் சொல்லுங்கள். ஸோ நம்ம கிவ்அவே கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் கிவ்அவேன்ட்டு. ஸோ நான் இதில் இருக்க கேம் நீங்கள் எப்படி கிவ்அவே பண்ணணும்னா நான் அந்த கோடை கொடுத்துருவேன். ஸோ அந்த கோடை கிளைம் பண்ணி உங்கள் கிவ்அவேல நீங்கள் வந்து கெட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீமுக்கு போயிடலாம். ஸோ ஸ்டீமில் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு கேம் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இனிஷியல் ட்ரிஃப்ட்னு ஒரு கேமு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் கேமு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ப்ளே பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களால் ஒரு ரேசிங் கேம் தான். ஸோ இது வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. இப்போ 0 அந்த 0 கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் இதில் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஸ்டீம் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு டேரெக்டாக க்ரோமில் ஸ்டீம்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் ஸ்டீம் வெப்சைட் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து அஃபிஷியல் பேஜ். ஸோ அதில் உங்களால் ஆன்லைனும் ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.